friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படை 150க்கும் மேற்பட்ட மீட்டியார் மிசைல்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்திய கடற்படை மீட்டியார் மிசைல்களை வாங்குறாங்க, இந்தியா வாங்க உள்ள மீட்டியார் மிசைல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அமோகா 3 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைலை பயன்படுத்தி இந்தியா என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா சீன எல்லையில 13,000 கோடி ரூபாய் செலவுல ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா 13,000 கோடி ரூபாய் செலவுல சீன எல்லையில என்ன திட்டத்தை செயல்படுத்த போறாங்க, அந்த திட்டத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இன்னும் கூடிய விரைவில் 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்புதலை கொடுக்க இருக்காங்க. இந்த 26 ரஃபேல் எம் போர் விமானங்களும் இந்தியா உள்நாட்டிலே உருவாக்கிய INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படை வாங்க உள்ள 26 ரஃபேல் எம் போர் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்காக 150க்கும் மேற்பட்ட மீட்டியார் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. மீட்டியார் மிசைல உலகின் தலை சிறந்த ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள்ல ஒன்றான MBDA நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. மீட்டியார் மிசைல் உலகின் தலை சிறந்த ஏர் டு ஏர் மிசைல்கள்ல ஒன்று. இந்திய கடற்படை வாங்க உள்ள மீட்டியார் மிசைல்கள் 190 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்ல ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ பிராக்மென்ட் வார்ஹெட்கள் பயன்படுத்தப்படுது. மீட்டியார் மிசைல்கள்னால அதிகபட்சமா 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்த மிசைல் ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்குறதுனால மீட்டியார் மிசைல்களோட நோ எஸ்கேப் ஜோன் 60 கிலோமீட்டர். நோ எஸ்கேப் ஜோன் அப்படிங்கிறது மிசைல் லான்ச் செய்யப்பட்டவுடன் டார்கெட் 60 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நகர்ந்தாலும் இந்த மிசைல்கள்னால டார்கெட்டை கண்டுபிடித்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். மீட்டியார் மிசைல்களை டார்கெட்டை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம மீட்டியார் மிசைல்கள்ல டேட்டா லிங்க் சிஸ்டம் இருக்கு. இதனால தரை கட்டுப்பாட்டு அறை மற்றும் போர் விமானங்கள்ல இருந்து டார்கெட் குறித்தான இன்புட்டை மிசைல்களுக்கு அனுப்ப முடியும். மிசைல் டார்கெட்டை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய 60 நொடிகள்ல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இது போன்ற 2 கைடிங் சிஸ்டங்கள் இந்த மிசைல்ல இருக்கிறதுனால டார்கெட்டை மிக துல்லியமா தாக்கும். இந்த மிசைல்கள்னால அதிவேகமா திசையை மாற்றி மாற்றி பறக்கக்கூடிய போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். இதன் காரணமாக தான் இந்திய கடற்படை பயன்படுத்த உள்ள ரஃபேல் எம் போர் விமானத்திலையும் இந்த மீட்டியார் மிசைல்களை பயன்படுத்த போறாங்க. இந்தியா மீட்டியார் மிசைல்கள் தவிர பிரம்மோஸ் NG அப்படிங்கிற ஒரு ஏர் லான்ச் மிசைல 2026 வருடத்துக்குள்ள தயாரிக்க போறாங்க. இந்த மிசைல்களை தேஜஸ் MK-1A, சுகோய் 30 MKI போன்ற விமானங்கள்ல முதல் கட்டமா இணைக்க போறாங்க. இரண்டாவது கட்டமா ரஃபேல் மற்றும் ரஃபேல் எம் போர் விமானத்திலையும் பிரம்மோஸ் NG மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. இரண்டாவது அப்டேட், இந்தியாவின் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அமோகா 3 அப்படிங்கிற ஒரு 3rd ஜெனரேஷன் மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணிருக்கு. உக்ரைன் ஜாவலின் மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை பயன்படுத்தி ரஷ்ய டேங்குகளை பெருமளவுல தாக்கி அழிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து தான் இந்தியா இந்த அமோகா 3 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ப்ராஜெக்டை வேகப்படுத்தி இருக்காங்க. இந்தியாவின் அமோகா 3 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ல ஃபயர் அண்ட் ஃபர்கெட் கேப்பபிலிட்டி இருக்கு. இதனால இந்த மிசைலை டார்கெட்
டார்கெட்டை லாக் செய்து லான்ச் செஞ்சிட்டோம்னா மிசைல டார்கெட்டை நோக்கி வழி நடத்துவதற்கு வயர் கைடிங் சிஸ்டம் போன்ற எந்த ஒரு கைடிங் சிஸ்டமும் தேவையில்லை. மிசைல்கள்ல இருக்கக்கூடிய சீக்கர்களை பயன்படுத்தி தன்னிச்சையாகவே டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தும். அமோகா 3 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை 2020 வருடம் நடந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ நிகழ்ச்சியில முதல்ல காட்சிப்படுத்தி இருந்தாங்க. அமோகா 3 மிசைல DRDO நிறுவனம் டெவலப் செஞ்சிருக்காங்க. இத மேனுஃபேக்சர் செய்யறது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். அமோகா 3 மிசைல்னால குறைந்தபட்சமா 200 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 2.5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள் பிரத்யேகமா எதிரிகளின் டாங்குகளை தாக்குவதற்காகவே இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. அமோகா 3 மிசைலை இயக்குறதுக்கு டியூவல் த்ரஸ்ட் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல்ல த்ரஸ்ட் வெக்டார் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. இதனால இந்த மிசைல்களால் மிக எளிதா திசையை மாற்றி பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அமோகா 3 மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு 2 சீக்கர்கள் பயன்படுத்தப்படுது. இமேஜிங் இன்ஃப்ராரெட் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சீக்கர்கள் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல்கள்னால டாப் அட்டாக் மற்றும் டைரக்ட் அட்டாக் மோட்ல இலக்குகளை தாக்க முடியும். டாப் அட்டாக் மோட் அப்படிங்கிறது டார்கெட்டை மேலிருந்து தாக்குவது. டாப் அட்டாக் மோட், டைரக்ட் அட்டாக் மோட் அப்படிங்கிறது மிசைல் நேர்கோட்ல பயணித்து டார்கெட்டை தாக்குவது. டைரக்ட் அட்டாக் மோட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிசைல்ல ஆன்டி ஆர்மர் டாண்டம் வார்ஹெட் பயன்படுத்தப்படுது. இதனால இந்த மிசைல்களால 650 mm கொண்ட ஆர்மர்களையும் துளைத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். டாண்டம் வார்ஹெட் அப்படிங்கிறது ஒரே மிசைல் 2 முறை வெடிக்கும். அதாவது அமோகா 3 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் டார்கெட்டை சென்று தாக்கும் பொழுது முதல்ல ஒரு வார்ஹெட் வெடிக்கும். அந்த வார்ஹெட் டேங்கோட ஆர்மர்ல ஒரு சிறிய துளையை ஏற்படுத்தும். அதற்கு பிறகு இரண்டாவது வார்ஹெட் வெடிக்கும். இது போன்று ஒரே மிசைல்ல 2 வார்ஹெட்டுகள் பயன்படுத்துறதுனால எதிரிகளின் டேங்குகளுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்த முடியும். அடுத்த அப்டேட், எப்போ இந்திய சீன எல்லையில பிரச்சனை ஆரம்பிச்சதோ அதுல இருந்தே இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சாலைகள், பாலங்கள் மற்றும் சுரங்க பாதைகளை துரித கதியில அமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில 37 சாலைகளை 13,000 கோடி ரூபாய் செலவுல அமைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த 36 சாலைகள் கிட்டத்தட்ட 875 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியா அமைக்க இருக்காங்க. லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் ICBR 1 மற்றும் ICBR 2 அப்படிங்கிற 2 திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 1435 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில சீன எல்லையில சாலைகள் அமைக்கும் பணியை வேகப்படுத்துவதற்கு இந்த 13,000 கோடி ரூபாய் திட்டத்தை இந்தியா கையில் எடுத்திருக்காங்க. இந்த 13,000 கோடி ரூபாய் திட்டத்துல 70% அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தை ஒட்டியுள்ள எல்லை பகுதிகளில் பெருமளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இந்தியா கொண்டு வர போறாங்க. இதற்கு முக்கிய காரணம் சீனா லடாக்ல பிரச்சனை கொடுத்த பிறகு தற்போது அருணாச்சல் பிரதேஷ் மாநில எல்லை பகுதிகளில் தான் பிரச்சனை கொடுப்பாங்க அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. அதனால அருணாச்சல் பிரதேஷ் மாநில எல்லையில சீனா ஊடுருவல் நடத்தினா தன்னுடைய படையை அதிவேகமா எல்லைக்கு நகர்த்துவதற்காக தான் இந்தியா இந்த 13,000 கோடி ரூபாய் திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. இந்திய சீன எல்லையில மோதல் ஏற்படுவதற்கு முன்பு சீனா தான் தங்களுடைய பகுதிகளில் பெருமளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை செஞ்சு வந்தாங்க. ஆனா தற்போது நிலவக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது சீனாவை விட இந்தியா எல்லை பகுதிகளில் அதிவேகமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ICBR 3 அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் தான் இந்த 13,000 கோடி ரூபாய் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. முதற்கட்டமா மிகவும் முக்கியமான 22 சாலைகளை இந்தியா அமைக்க போறாங்க. இந்தியா 2023 மற்றும் 24வது வருடத்துக்கான பட்ஜெட்ல பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் அமைப்பிற்கான நிதியில கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் அதிகமா ஒதுக்கி இருக்காங்க. இது போன வருடம் ஒதுக்கப்பட்ட நிதியை விட 43% அதிகம். இதே போன்று போன வருடமும் 30% பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனுக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சாலைகள் அமைப்பத மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கறாங்க. ஏன்னா தற்போது இந்திய படையினரை ஒரு யுத்த நேரத்துல எல்லைக்கு நகர்த்துவதற்கு இந்தியாவிற்கு அதிக நேரம் எடுக்குது. ஆனா சீனாவோ பல வருடங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தங்கள் பகுதி
பகுதியில செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால இந்தியாவை விட அதிவேகமா தங்களுடைய படையை எல்லைக்கு நகர்த்த முடியும். சீனாவின் இந்த அட்வான்டேஜை முறியடிப்பதற்காக தான் இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இது போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வேலைகளை தொடர்ந்து செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.